வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. தக்காளி விவசாயத்துல நீங்க எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கலையா? ஏக்கருக்கு 20 டன் 30 டன் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கா? ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 10 ரகங்களும் அப்புறம் அந்த ஒட்டுக்கட்டுற ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏக்கருக்கு 80 டன் வர அசாத்திய மகசூல் எடுக்கலாம். நஷ்டமில்லாத தக்காளி விவசாயத்துக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சிஞ்சென்டா ஹிம்சோனா. இது தக்காளி உலகத்தோட ராஜா. பழம் கல்லு மாதிரி இருக்கும். நீங்க தூரத்து மார்க்கெட்டுக்கு தக்காளி அனுப்பணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இதை தேர்வு செய்யலாம். 10 மாசம் வரை இது காய் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததா சிஞ்சென்டா சாகோ. இப்போ மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ரகம் இதுதான். இலைச்சுருட்டு வைரஸ் நோய்க்கு இதுதான் சிம்ம சொப்பனம். பழம் நல்லா ரத்த செவப்பா மின்னும், வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்குவாங்க. அடுத்ததா செமினிஸ் அபிலாஷ். உருண்டை வடிவம், சரியான எடை. இது ஒரு ஆப்பிள் தக்காளி ரகம். உள்ளூர் சந்தையில இதுக்கு எப்பவுமே தனி மவுசு உண்டு. அடுத்ததா அர்க்கா ரக்ஷக். நம்ம ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. வாடல் நோய், வைரஸ்னு 3 நோய்களை ஒரே நேரத்துல எதிர்க்கும். 50 டன்னுக்கு மேல ஈல்ட் எடுக்க இது பெஸ்ட் சாய்ஸ். அடுத்ததா நூனிம்ஸ் லக்ஷ்மி. வெயில் காலத்துல தக்காளி பூ கொட்டுதேன்னு கவலைப்படுறவங்களுக்கு இதுதான் தீர்வு. அதிக வெப்பத்தையும் தாங்கி இது பூ பிடிக்கும். அடுத்ததா US 812. ஃபீரான மகசூல், சரியான எடை. நட்ட 65 நாள்லயே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அடுத்ததா நாம்தாரி 501. பெரிய சைஸ் தக்காளி வேணுமா? அப்போ இதை நடுங்க. காய்கள் ஒவ்வொன்றும் நல்ல வெயிட் கொடுக்கும். அடுத்ததா கலஷ் அன்ஷுல். இலை தெரியாத அளவுக்கு கொத்து கொத்தா காய் தொங்கும். செடியோட தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்ததா அர்க்கா சாம்ராட். சமையலுக்கு ரொம்ப ருசியான ரகம். சதைப்பற்று அதிகம் இருக்கிறதுனால ஜாம் ஃபேக்டரி வரைக்கும் இதுக்கு டிமாண்ட் இருக்கு. அடுத்ததா சிஞ்சென்டா 3150. மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியா இருக்கணும், குச்சி கட்ட வசதி இல்லைங்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம். இது படராம வளரும். சரி, இந்த 10 ரகங்களை விட அதிக மகசூல் எப்படி எடுக்கிறது? அங்கதான் வருது கிராஃப்டிங் தொழில்நுட்பம். இதுல என்ன செய்வாங்கன்னா, நம்ம அதிக மகசூல் தர்ற தக்காளி செடியை எடுத்து காட்டுச் சுண்டைக்காய் செடியோட வேரோட ஜாயின் பண்ணிருவாங்க. இதனால மண்ல இருக்கிற வேரழுகல் நோய் அண்டாது, செடிக்கு அசாத்தியமான பசி எடுக்கும். சாதாரண செடி 5 மாசத்துல முடியுதுன்னா, இந்த ஒட்டுக்கட்டிய செடி 10 மாசம் வரை காய் கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் அந்த 80 டன் மகசூலோட உண்மையான ரகசியம். விவசாயிகளே, விதை மட்டும் போதாது, பராமரிப்பும் வேணும். பூவெடுக்கிறப்போ போரான் சத்து கொடுங்க. காய் பெருக்கும்போது கால்சியம் கொடுங்க. நிலத்துல மல்ச்சிங் பேப்பர் விரிச்சா களைகளும் குறையும், மகசூலும் 20% அதிகமாகும். முடிஞ்சா தோட்டத்தை சுத்தி தேனீக்கள் வர்ற மாதிரி செடிகள் வைங்க. மகரந்த சேர்க்கை சூப்பரா நடக்கும். சரியான விதை, நவீன தொழில்நுட்பம், இது ரெண்டும் இருந்தா தக்காளி விவசாயத்துல நீங்க தான் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க விவசாயி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த ரகம் பயிரிடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.